ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி கேரட் சாபுதானா ஜவ்வரிசி கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாபுதானா ஜவ்வரிசி தாங்க. கேரட்டும் ஜவ்வரிசியும் வச்சு கீர் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லைனா சாமி கும்பிட்றோம் இல்லைனா விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த கேரட் சாபுதானா கீர் செய்யலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்தது நான் பாதாம் சேர்க்குறேன். பாதாமை நீட்டமாக கட் பண்ணி இது மூணையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த கீருக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவு வெல்லம் சேர்த்துக்கங்க. இப்போ வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. வெல்லம் கரையணும். கரைஞ்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் தூசி இந்த மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காகத்தான் நம்ம வெல்லத்தை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக இந்த கேரட் துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நான் 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவிட்டு இந்த பாதாம் திராட்சை இந்த முந்திரி வறுத்தேன் பார்த்திங்களா, அந்த நெய்யிலே இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து இந்த கேரட்டை நல்லா வறுத்துடணும். நல்லா ஃப்ரை பண்ணி இந்த ஈரமே இல்லாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகுபதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சா போதும். இது கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம டீ வடிகட்டுறோம் பார்த்திங்களா, அதில் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கேரட் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் லைட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து இதை ஒரு தட்டில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறப்ப இந்த கேரட்டை நல்லா வறுக்கிறப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த கேரட்டு கீருக்கு பால் சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ கேரட்டுக்கு 3/4 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாக்கெட் பால் விருப்பம்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லைனாக்கா கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் இந்த கேரட் வறுத்தேன் பார்த்தீங்களா, அதே கடாயிலேயே இந்த பாக்கெட் பாலையும் சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கேரட்டு கீருக்கு ஜவ்வரிசியை ஒரு 1/4 கிலோ ஜவ்வரிசியை எடுத்து 3-4 தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறினா தான் நம்ம இந்த பால்லே அந்த ஜவ்வரிசியை போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால தான் நான் 1 மணி நேரம் ஊற வச்சோம்னாக்கா சீக்கிரமாக ஜவ்வரிசி வெந்து போயிடும். இப்போ நல்லா பால் காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசியை இது கூட சேர்த்து ஜவ்வரிசியை வேக வைக்கணும். நான் ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துட்டேன் பாருங்கள். ஜவ்வரிசியை சேர்த்து ஜவ்வரிசி நல்லா வெந்து போச்சு. கொஞ்ச நேரம் தான் வெந்து போயிடும், ஏன்னா ஊறி இருக்குல்ல, அதனால் சீக்கிரமாக வெந்து போயிடும். பாருங்கள், நல்லா வெந்து போயிடுச்சு. பால் நல்லா சுண்டை காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் பால். இப்போ அடுத்ததாக ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கேரட்டு, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கேரட்டும் இந்த பால்லையே வேகணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டும் ஜவ்வரிசியும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கரைசலை இது கூட சேர்த்துக்கணும். நான் வெல்லம் நான் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். வெல்லம் பாகுபதம்லாம் வரணும்னு அவசியமே இல்லைங்க, கரைஞ்சால் மட்டும் போதும். கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். நம்ம வீட்டில் ஏதாவது சாமி கும்பிட்றோம், இல்லை ஏதாவது ஒரு விசேஷம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா இந்த கேரட்டு சாபுதானா கீர் ரெடி பண்ணி சாப்பிடலாம். இப்போ இந்த கேரட்டும் இந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்து
சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கங்க, ஜாஸ்தி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெள்ளை கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக வந்து இந்த கேரட்டு கீருக்கு வந்து நம்ம ஏலக்காய் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா தட்டி இது கூட சேர்க்கணும். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாமே ஒன்று சேர வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்ததாக வந்து நான் இது கூட வந்து பால் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் பால் பவுட்ரு சேர்க்குறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். இது பால் பவுட்ரு வேணான்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. இப்போ இந்த பால் பவுட்ரு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து நல்லா வந்து பால் பவுட்ரு மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவை இல்லைனாக்கா இந்த பால் பவுடரை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததாக நான் வந்து ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற பாதாம், திராட்சை, முந்திரி இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. கேரட் சாபுதானா கீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் சாபுதானா கீர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் சாபுதானா ஜவ்வரிசி கீரை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.